இப்போ நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்பொழுது வந்து ஒரு நல்ல டார்க் ப்ளூவில் இருக்கும், பார்த்தா அது ஒரு லைட் ப்ளூவில் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் எப்படி அதை ஃபேஸ் பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? ஆன்லைனில் இருக்க பெரிய பிரச்சனை என்னென்னா, நிறைய இடத்துல வந்து அவங்களோட ஓன் ப்ராடக்டை ஃபோட்டோகிராஃப் பண்ணி ஷோ பண்ணுறதே கிடையாது. தட் இஸ் வை பீப்புள் ஆர் லூசிங் அ ட்ரஸ்ட் ஆன் அன் ஆன்லைன் ஷாப்பிங். ஐடிலேருந்து குவிட் பண்ணி இங்கே வர்றதுக்கு முன்னாடி என்ன தாட் உங்களுக்குள்ளே இருந்துச்சு? எப்போ நம்ம பிஸ்னஸ் சேலஞ்சஸ்க்கெலாம் மென்டலாக ரெடி ஆகுறோமோ அப்போது நமக்கு பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா குவிட் பண்ணுறதுன்றது தான் கரெக்டான மூவ். பட் மெட்ராஸ் சாரீஸ் ஆஸ் அ பிராண்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்ட்ரக்சர்லி ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா இன்றைக்கி ஒரு ப்ராடக்டை வந்து எங்களால் கம்ப்ளீட்டாக உருவாக்க முடியும். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிஎல் மீடியா. நான் உங்கள் தீபிகா வெங்கடேஷ். இன்றைக்கி நம்ம கூட இருக்கவங்க வந்து ஒரு முக்கியமான கெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா வந்து ஒரு வேலையை குவிட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. தக்க வைக்கிறதுக்காக நம்ம அதிகமாக போராடி இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் குவிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் சாதாரணமான விஷயமே இல்லை. அப்படி ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி சக்ஸஸும் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்ககிட்ட வந்து போகலாம். ரம்யா தேவநாதன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம்மா. ஓகே, மெட்ராஸ் சாரீஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ ஐடிலேருந்து குவிட் பண்ணி இங்கே வர்றதுக்கு முன்னாடி என்ன தாட் உங்களுக்குள்ளே இருந்துச்சு? அதுக்கு முன்னாடி லாஸ்ட் டே நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? நாளையிலேருந்து நம்ம வந்து இந்த வேலையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 18 இயர்ஸ் இருக்கும். அங்கேருந்து கடைசி டே நீங்கள் வெளியே வரும்பொழுது என்ன யோசிச்சிங்க? ஓகே, 18 இயர்ஸ் பேசும்போதே நமக்கு தெரியுது அது ஒரு பெரிய லாங் ஜேர்னி. குவிட் பண்ணுற முடிவு வந்து நம்ம நிறைய வாட்டி என்ன நினைப்போம்னா, நம்ம இனஃபாக இங்கே பண்ணிட்டோம், போர் அடிச்சிருச்சு, லெட்ஸ் டூ சம்திங் எல்ஸ், அந்த மாதிரி யோசிச்சு தான் வேற ஒரு ஸ்டெப்பை எடுப்போம் யூஸ்வலாக. பட் இன்றைக்கும் நிறைய பேரோட ஐடியா அதுவாக தான் இருந்துச்சு. நான் ரீசெண்டாக சில காலேஜஸ் போகும்போது கூட அப்படி தான் சொன்னாங்க. ஆக்சுவலாக அது அப்படி இல்லை. எப்போ நம்ம பிஸ்னஸ் சேலஞ்சஸ்க்கெலாம் மென்டலாக ரெடி ஆகுறோமோ அப்போது நமக்கு பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா குவிட் பண்ணுறதுன்றது தான் கரெக்டான மூவ். ஸோ 18 இயர்ஸ் அப்படின்றதுலாம் நான் பார்க்கல. பட் ஒரு நாள் எனக்கு ஃபைனாக என்ன தோணுச்சுன்னா, லைக் கோவிட் பீரியடு 1 இயர் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்துக்கேன். கண்டினியூஸாக நான் வந்து என் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன். எல்லாமே வந்து ஆன்லைனில் நடக்குது. க்ராசரிஸ் ஆன் பண்ணுறது, மெடிசன் ஆர்டர் பண்ணுறது, எல்லாமே ஆன்லைனில் நடக்குது. ஸோ என்னை சுற்றி இருக்க சிஸ்டமை நான் ரொம்ப அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தது அந்த 1 இயர் தான். ஸோ என்னோடய பேஷனும் வந்து சாரீஸு. ஸோ சாரீஸை ஆன்லைன் பண்ணுன்ற ஐடியா வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தது கோவிட். அப்போ நான் யோசித்து என்னோடய பிளானிங்லாம் நான் போட்டுட்டு இருக்கும் போது தென் சடன்லி ஐ ஃபெல்ட் தட் ஐம் ரெடி ஃபார் த பிஸ்னஸ்ன்ட்டு அந்த ஒரு என் மனசுக்குள்ளே வந்த அந்த தாட் தான் ஓகே எஸ் ஐம் ரெடி, 18 வருஷம் போதும் அப்படின்ற முடிவை எடுக்க வச்சுது. ஓகே, அந்த லாஸ்ட் டேவை பற்றி சொல்லவே இல்லையே. லாஸ்ட் டே அப்படின்னும் பொழுது நீங்கள் கோவிடில் ஓகே நீங்கள் கோவிடில் இருக்கும்பொழுது அந்த விஷயம் உங்களுக்கு இதாச்சு. அது இன்னமும் அது மாதிரி ரொம்ப ஸ்பெஷல் இதுவாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் நான். ஏன்னா நடுவில் கூட எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருந்தது. நான் இருந்த கம்பெனிலேருந்து நான் மூவ் ஆகி வேறு நல்ல பொசிஷனுக்கு போகிறதுக்கெலாம். பட் ஐ செட் நோ, ஐ எம் வெரி லாயல் டு மை த கம்பெனி விச் ஐ ஒர்க்ட் ஃபார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பிரின்சிபலாக ட்ரிவன் ஆகிற கம்பெனி. ஸோ ரொம்ப வருஷம் நான் அங்கேயே பழகிட்டதால் நான் ரிட்டையர் ஆனால் தான் இங்கேருந்து போவேன்ற மூடில் தான் நான் இருந்தேன். ஸோ ஒன்ஸ் நான் முடிவு பண்ணேன் நான் குவிட் பண்ண போகிறேன்னு. ஸோ என்னை கோவிடில் இருந்ததால் என்னை யாராயும் ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ண முடியல. ஐ கால் மை மேனேஜர். அவங்க இங்கல்ல பூனேயில் இருந்தாங்க. ஓவர் த ஃபோன் தான் நான் பேசுகிறேன். அதுக்கே வந்து அவங்க அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஓகே, நீ ரீகன்சிடர் பண்ணணும், உனக்கு என்ன வேணும், லெட்டஸ் பிளான். யோசிச்சிருப்பாங்க இப்படி ஒரு ஒர்க்கரை நம்ம எப்படி விட்டு. ஆமாம், நிஜமாக அதுதான். ஆக்சுவலாக உனக்கு பிரேக் கூட தரோம் அப்படிலாம் கூட ஆஃபர் பண்ணாங்க. தென் ஐ செட் நோ, நான் ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணிட்டேன், எனக்கு ப்ளீஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெளியே வந்தேன். ஆனால் கஷ்டமாக தான் இருந்தது அந்த அந்த முடிவு எடுத்து நான் மூவ் ஆன் பண்ணதுக்கு. இப்போ ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு இப்போ வெளியே வரீங்க. வெளியே வரும்பொழுது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். நிறைய பேர் வந்து ரொம்ப இவங்களால முடியுமா, இவங்களால பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை யோசிச்சிருப்பாங்க. ரெண்டாவது நீங்கள் சொன்னது சின்ன வயசில் வந்து நான் இந்த சாரியோடவே வளர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அனுபவங்கள் பற்றி எங்கள் கூட ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக. நான் சூஸ் பண்ண ஃபீல்டு வந்து சாரி பிஸ்னஸ். இதை வந்து என்னோட அம்மா வரைக்கும் எல்லாருமே ஒரு ட்ரெடிஷ்னலாக பார்த்த பிஸ்னஸ். சேலை விற்கிறது அப்படிங்கிறது வந்து பெருசாக பார்க்கப்படாத பல மக்களோட தான் நான் இருந்தேன். என் முடிவை நான் சொல்லும் போது கூட இவ்வளோ பெரிய பொசிஷன்லேருந்து சேலை விற்க போறியான்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எங்கள் அம்மா வாயிலேருந்து வந்தது.
தென் அப்போ நான் முடிவு பண்ணேன் என்னோட கம்பெனி வந்து டெக் ஃபர்ஸ்ட் கம்பெனியாக இருக்கணும். நான் வந்து இதை ஸ்டார்ட் அப் கம்பெனியாக எப்படி கொண்டு போகணுன்ற ஐடியாலஜியில் தான் நான் இதை ஒர்க் பண்ணணும்ன்ட்டு முடிவு பண்ணது தான். நான் ஒன்லி ஆன்லைன் ஸ்டெப் எடுத்து வச்சதே அதனால தான். ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணி எப்படி டெக் ஃபர்ஸ்ட் பிஸ்னஸாக அது கொண்டு போகலான்ற பிளானிங் தான். ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஒன்றத்தில் உதவியாக இருக்கணும் என்னோட ஜேர்னிலங்கிறதுனால டெக் ஃபர்ஸ்ட் கம்பெனியாக இருக்கணும்னு முடிவு பண்ணேன். பட் இவங்க பார்த்தது எல்லாமே சாரின்றது ஒரு கடை இல்லை வீட்டில் வச்சு விற்கிறது அந்த மாதிரி தான் இல்லையா. அதனால நிறைய ரொம்ப மோட்டிவேஷன் இல்லை யாருக்கு இருந்தோம். இது வேணுமா யோசிச்சுக்கோ அப்படின்ற அட்வைசஸ் நிறைய இருந்தது. ஓகே, ஃபர்ஸ்ட் சேல் எப்படி இருந்தது மேம்? நீங்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஃபர்ஸ்ட் சேல் நடந்திருக்கும். ஸோ ஒரு 1 monthல எவ்வளோ சேல் ஆச்சு? இப்போ இருக்கிற சேலும் வந்து கம்பேர் பண்ணி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டே எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. லைக் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம். April 14 தான் எங்களோட ஸ்டார்ட் டே. ஸோ எல்லாமே கரெக்ட் பண்ணி வச்சுட்டோம். அன்றைக்கி நைட் எனக்கு தூக்கமே இல்லை. லைக் திடீர்னு நான் என்னோட சின்ன 10x10 ரூம்லேருந்து தான் நான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணது. ஸோ மேலே என்னோட பெட்ரூம், நான் கீழே வந்துட்டு எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் நான் 1:30 கீழே வந்து நான் அலைன் பண்ண ஸ்டாக்கெல்லாம் இருக்கா, இதுதான் நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம் நான் ரீசெக் பண்ணது எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ கொஞ்சம் நர்வஸாக இருந்தது அந்த ஃபர்ஸ்ட் டே. அப்படி இருந்தது. ஃபர்ஸ்ட் டே வாட்ஸ்அப் மூலயமா தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுது. அப்போது டே 1 என்கிட்ட யூடியூப் சேனலோ இன்ஸ்டாலாம் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்ச பீப்புளெலாம் நான் கனெக்ட் பண்ணி ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணோம் அவ்வளோதான். பட் அதுக்கே நான் அவ்வளோ பிளானிங் பண்ணி எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். பட் தெரிஞ்சவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு டேயில் வந்து ஆர்டர் கொடுத்தாங்க. பட் ஃபஸ்ட்டு டேவே வந்து 48 ஆர்டர்ஸ் பண்ணிட்டோம். நிஜமா சொல்றீங்களா? ஓகே. கோவிட் அப்படிங்கிறதுனால அதிகமா சேல் ஆச்சுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அந்த டைம்ல வந்து அதை எடுத்தது கரெக்டான டிசிஷன் அப்படின்னு சொல்லி அந்த சேல் வந்து உங்களுக்கு யோசிக்க? அந்த டைம்ல அது கரெக்டான டிசிஷன் தான் ஆக்சுவலா. பட் பொட்டன்ஷியல் இருக்குன்னு அந்த ஃபர்ஸ்ட் டே எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பிலீஃபை கொடுத்தது. ஸோ அந்த 48 ஆர்டர்ஸ் இன்னைக்கு வந்து நியர் டு 300 ஆர்டர்ஸ் பர் டே ஷிப் பண்ணுறோம். வாவ், சூப்பர், தேங்க்யூ. ஓகே, இப்போ நீங்கள் இங்கேருந்து ஸ்கேல் அப் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அந்த ஸ்கேல் அப் பண்ணும்போது வர ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தான். இப்போ இருக்க ஈகோ சிஸ்டமில் ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸி. பட் அதை கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு போகிறதுன்றது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். லைக் அதுக்கு எல்லாமே வந்து மென்டலாகவும் நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். நம்ம சுற்றி இருக்க சிஸ்டமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். இப்போது நான் வாட்ஸ்அப் மூலயமா ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ஸ் வந்து UPI மூலயமா வாங்குவோம், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலயமா. அப்போ நிறைய ஃப்ராடுலண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஒரு 2-3 டிரான்சாக்ஷன் நாங்கள் ஏமாந்தே இருக்கோம்னு சொல்லலாம். லைக் எப்படின்னா பே பண்ண மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி பெய்டுன்னு போட்டு அனுப்புவாங்க. ஸோ என்னோட டீம் மெம்பர் வந்து அது நிஜமான ஸ்க்ரீன்ஷாட்னு நினச்சி அங்கே ஆர்டர் போட்டு அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டோம். தென் ஃபைனலாக ரீகன்சைல் பண்ணும்போது தான் தெரியும் அது ஃபேக் ஸ்க்ரீன்ஷாட்னு சொல்லிட்டு. கிராஸ் செக் பண்ணாமல் நம்பிட்டீங்க. அது இனிஷியலாக நடக்கிற விஷயம். அப்போ சிஸ்டம்ஸ் கம்மியாக இருந்தது. இப்போ அதுக்கப்புறம் நமக்கு வெப்சைட் ஆப்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் கேட்வேவே எல்லாம் பார்த்துக்கும். பட் இனிஷியல் டேஸில் அது இல்லாத போது ஒன்லி ஆன்லைன்னும் போது இந்த டிஃபிகல்ட்டிஸ், இந்த பேமெண்ட் சிஸ்டம்ஸில் இருந்த டிஃபிகல்ட்டிஸ் நிறைய இருந்தது. ரெண்டாவது இந்த சைடு அப்படியே வந்தீங்கன்னா நம்ம வீவர் கிட்ட வந்து ஒன்று ஆர்டர் கொடுத்துருப்போம். பிங்க் கலரில் ஒரு கோல்டு பார்டர் வேணும்னா வரும்போது சர்ப்ரைஸாக பிங்க் கலரில் ஒயிட் சில்வர் ஜரி வச்சு வரும். ஸோ அந்த மாதிரி சர்ப்ரைசஸ்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து டேக் கேர் பண்ணுற சேலஞ்சஸ்லாம் இனிஷியல் டேஸில் இருந்திருக்கு. ஓகே, இப்போ வந்து டச் அண்ட் ஃபீல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது சாரீஸில். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து நம்மளுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வர்றது அதெல்லாம் எனக்குமே நடந்திருக்கு நிறைய. இப்போ நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்பொழுது வந்து ஒரு நல்ல டார்க் ப்ளூவில் இருக்கும், பார்த்தா அது ஒரு லைட் ப்ளூவில் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் எப்படி அதை ஃபேஸ் பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? ஆன்லைனில் இருக்க பெரிய பிரச்சனை என்னென்னா நிறைய இடத்துல வந்து அவங்களோட ஓன் ப்ராடக்டை ஃபோட்டோகிராஃப் பண்ணி ஷோ பண்ணுறதே கிடையாது. தட் இஸ் வை பீப்புள் ஆர் லூசிங் அ ட்ரஸ்ட் ஆன் அன் ஆன்லைன் ஷாப்பிங். ஆக்சுவலாக நான் டெக் ஃபர்ஸ்ட்டாக வரும்போதே எங்களோட ஐடியா என்னென்னா நாங்கள் ஸ்ட்ரக்சராக இருக்கணும்னு சொன்னது என்னென்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது ட்ரஸ்ட்டு தான். ஸோ என்னோட ப்ராடக்ட் என்னவோ அதை தான் நான் பிக்சரைஸ் பண்ண போகிறேன், அதை தான் நான் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ண போகிறேன். அண்ட் 2-3 டிவைஸில் எடுப்போம் நாங்கள். எது க்ளோஸ் இனஃப் 99.9% மேட்ச் ஆகுதோ அந்த ப்ராடக்ட் இமேஜை தான் அப்ரூவ் பண்ணி வெப்சைட்லேயோ ஆப்லேயோ கொடுக்குறோம் நாங்கள். இது வீவர் அனுப்புகிற இமேஜோ இல்லை என்னோட மேனுஃபேக்சர் அனுப்புகிற இமேஜோ டைம் சேவிங்காக நாங்கள் அதே யூஸ் பண்ணுறதே கிடையாது. அண்ட் தென் அடுத்த ஸ்டெப்பு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி டச் அண்ட் ஃபீல் இருக்காதுன்னு. பட் தென் நாங்கள் வந்து வீடியோஸ் மூலியமாக, அதாவது லைவ் வீடியோஸ் மூலியமாக சாரி நான் போட்டு காமிக்கும் போது சாரி இப்படி ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்குது, இந்த சரி க்ளோஸ்அப் காமிக்கும் போது இதில் இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது, ஸோ இதை எப்படி நீங்கள் ஸ்டைல் பண்ணிக்கலான்ற டிப்ஸ் கிடைக்கும் போது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும்போது அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு.
ஸோ டைம் சேவ் பண்ணி அவங்க வீட்லேயே உட்காந்துக்கிட்டு ஒரு லைவ் வீடியோவில் பார்க்குற ட்ரஸ்ட்டு வந்து நாங்கள் அவங்களுக்கு பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபோட்டோகிராஃப் பார்த்தாலும் அதே இருக்கும், நீங்கள் வீடியோ மூலயமா அடிஷ்னலாக ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறீங்க. ஸோ இது ரெண்டும் சேர்ந்த பேக்கப்பாக தான் ஒரு ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. ஓகே மேம், இப்போ ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது வந்து ஃபேமிலி சப்போர்ட்டே இல்லாமல் நிறைய பேர் வந்து வெளியே போய்டுறதும் இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து உங்கள் ஃபேமிலி அந்தளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க, உங்கள் சிஸ்டர் இன் லா. ஸோ உள்ளே வரும்பொழுது வந்து நீங்கள் என்ன நினச்சிங்க, இது கரெக்டாக நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா, அதுவும் வந்து ஃபேமிலிக்குள்ளேயே பிஸ்னஸை கொண்டு போகிறோமே அப்படின்னு உங்களுக்குள்ளே நிறைய இருந்திருக்கும். ஸோ இதை கேட்கக்கூடாது, இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் இருக்கும் ஃபேமிலிக்குள்ளே வந்து ஒரு பிஸ்னஸா அப்படின்ற யோசனை இருக்கும். அது எப்படி வந்துச்சு? இது ரைட் கொஸ்டின். பட் எனக்கு அந்த இடத்துல தேவைப்பட்டது என்னன்னா ஒரு டிஜிட்டல் ஸ்கில் இருக்க பர்சன், அதுதான் என்னோட ரெக்குவயர்மெண்ட். ஸோ அப்போ தான் அவங்க வந்து கல்யாணம் ஆகி வந்திருந்தாங்க. அவங்க ஒரு ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் ஆக்சுவலாக. ஸோ அவங்களுக்கு ரைட் ஸ்கில்ஸ், நான் தேடின ஸ்கில்ஸ் அவங்கக்கிட்ட இருந்தது. நான் அப்படி தான் பார்த்தேன். நாட் பிகாஸ் ஷீ இஸ் மை சிஸ்டர்-இன்-லா, ஐ இன்வைட்டட் ஹர் டு த பிஸ்னஸ். ஏன்னா நான் ஒர்க் பண்ண வரைக்கும், எம்ப்ளாயர் இருந்தது வரைக்கும் நான் ஒரு ஹார்ட் லேட் ரம்யாவாக தான் இருந்திருக்கேன். பட் பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆரம்பித்தது வரைக்கும் ஸ்ட்ரிக்டாக நான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் லேட் ரம்யா தான். ஸோ எனக்கு என்ன அந்த பிஸ்னஸ்க்கு தேவையோ அதை தான் நான் உள்ளே எடுத்துக்க முடியும். அது ஒரு கிஃப்டடாக அவள்கிட்ட அந்த ஸ்கில் இருந்தது. ஸோ நான் உள்ளே எடுத்துக்கிட்டேன். பட் வரும்போதே நான் சொல்லிட்டேன், சரி இது வந்து நான் தேவைப்படுறதால எடுக்கிறேன், இது உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் சொல்லுவேன், நீ பண்ணலாம். நான் இல்லாத போது என்னோட பேக்கப்பாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு டிஃபைன்ட் ரோல்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்து அதுக்கப்புறம் நான் அவங்கள இணைச்சிக்கிட்டேன். ஓகே, சூப்பர் மேம். ஆனால் வந்து உள்ளே வரும்பொழுது ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்திருக்குமே, ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும், இல்லை வந்து ஒரு சில இடத்துல வந்து அவங்க ஒரு டேஸ்ட்டில் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது சந்திச்சிருக்கீங்களா? உண்டு. லைக் எல்லா டைமுமே வந்து நான் ஸ்ட்ரக்சர் லேட்டாக ஸ்ட்ராங்காக இருப்பேன்னு சொல்ல முடியாது. ஒரு மிக்ஸ்டு கிராஸ்டு ஃபீலிங்கும் அந்த மாதிரிலாம் வந்தது உண்டு. அப்பயும் நான் என்னை எப்படி ட்ரெயின் பண்ணிப்பேன்னா, அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நான் ட்ரெயின் பண்ணிப்பேன். அவங்க அதுக்கு ரெடியாகாம தான் இருந்தாங்க உண்மையாகவே. பட் அவங்களையும் வந்து இந்த வேலைக்குள்ளே நீ எப்படி வேலை பண்ணணும், இதை தாண்டி தான் நமக்கு மற்ற ஹார்ட்லேட்லாம் இதுக்குள்ளே இருக்கும் போது இதை தான் நீ பண்ணணும். நீங்கள் கேட்டதை இன்னொரு டைமென்ஷனில் பார்த்தா, என்னோட இன்னொரு ஃபேமிலி மெம்பர் வந்து அவங்கள உள்ளே எடுத்துக்கலங்கிறது பெரிய விஷயமாச்சு. ஓகே ஓகே, த அதர் வே ரவுண்ட். பட் அப்போ தான் நான் புரிய வச்சேன், எனக்கு தேவையான ஸ்கில் உங்ககிட்ட இருந்தால் நான் இணைச்சிருப்பேன். ஸோ இல்லைன்றதால தான் நீங்கள் வரல அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இனிஷியல் கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு டீத்திங் ப்ராப்ளம் இருந்தது. தென் வி ஹவ் டிஃபைன்ட் எவ்ரிதிங் இன் ப்ராசஸ் வைஸாக இப்போ நல்லா போயிட்டுருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் இடையில வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க, என்னன்னா வந்து நான் ஸ்ட்ரிக்ட் ஒரு பிஸ்னஸ் உமனாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டர்ப்ரனராக மாறும்பொழுது என்ன மாதிரியான ரோல்ஸ்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும்? முன்னாடி வந்து ஒரு கம்பெனி வந்து எல்லாமே லீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு கீழே இருந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப காமாக சட்டிலாக இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ பேசும்பொழுது கூட ஒரு ஸ்மைல் கேரி பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுற மாதிரி இருக்கும், நிறைய விஷயங்கள் ஏன் இவங்க முடிக்கல அப்படிங்கிற மாதிரி கொஷின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இட்ஸ் டஃபஸ்ட் திங்மா. ஏன்னா எம்ப்ளாயாக இருந்த வரைக்கும் நமக்கு ஒரு டெசிக்னேஷன் இருக்கும், ஏதோ ஒன்று பெருசாக டெலிவரி மேனேஜர். அண்ட் நமக்கு ஒரு ஃபிக்ஸ்டு வருமானம் இருக்குது. ஸோ குவைட் காம் ஸ்டடி மைண்ட் இருக்கும், ஒரு ரவுண்ட் அப்படி இருக்கும். பட் வெரி ரேர்லி நம்ம வந்து பசில் சால்வ் பண்ணாத ஒரு பீஸ் நம்மக்கிட்ட இல்லாமல் போகும். அந்த ஸ்ட்ரக்சரில், கார்பரேட் ஸ்ட்ரக்சரில் அந்த ஒரு பீஸை ஃபிக்ஸ் பண்ணுறது ஈஸியான வேலை. அப்படியே திருப்பி இப்படி ஆண்டர்ப்ரனர்ஷிப்குள்ளே வரும்போது பசில் ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம எந்த பீசஸுமே நம்மக்கிட்ட இருக்காது, எல்லாம் மிஸ்ஸிங்காக தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சி ஒன்றா சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணுற வேலை. அண்ட் எல்லா ரோலையும் நம்ம தலையில் தான் இருக்கும். சரி, நான் தான் ஃபவுண்டர் அப்படிங்கிறத தாண்டி நான் தான் என்னோட பிராண்டுக்கு ஃபேஸ் வேல்யூ, நான் தான் ஆங்கர், நான் தான் ப்ராடக்ட் டிசைனர். ஸோ எல்லாமே நிறைய ரோல்ஸ் எனக்குள்ளேயும் இருக்கும். ஸோ இட் வாஸ் வெரி டஃபஸ்ட் ஜாப் டு கேரி ஆன். பட் அது ஒரு பேஷனோட வந்ததால் அண்ட் இந்த மாதிரி ஒரு எனக்கு 18 இயர்ஸ் கொடுத்த ஒரு ஸ்ட்ரக்சர் பேக்ரவுண்டால் இதை இப்படி கொண்டு போக முடியுது. ஓகே, அதுதான் வந்து ரீசன்னு சொல்கிறீங்க? எஸ், அஃப்கோர்ஸ் என்னோட 18 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னோட பெரிய பலமே. ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க ஐடியிலேருந்து ஒரு பர்சன் வந்து, ஏன்னா இப்போ சாரீ பிஸ்னஸ்னு சொல்லும் பொழுது எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது வந்து நாங்கள் ஸ்டால் போடுறோம், இந்த இடத்துலலாம் ஸ்டால்ஸ் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்கள் வந்து காம்படேட்டர்ஸாக பார்க்குறீங்களா, இல்லை நான் அதுக்கு முன்னாடியே வந்து வந்துட்டேங்கிறதுனால அது எனக்கு பெருசாக வந்து இதாகலை, இல்லை அவங்களுடைய சம்திங் வீடியோஸோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் பார்க்கும்போது நம்மளை வந்து காப்பி பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு எங்கேயாவது யோசிச்சிருக்கீங்களா? லைட்டர் சைடுக்கு நிறைய பேர் நான் யூஸ் பண்ணுற டேர்ம்ஸையும் இதையும் காப்பி பண்ணியிருக்காங்க, டீம் சொல்லியிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். பட் தட் ஃபைன்.
பட் அதர் சைட் பார்த்தீங்கன்னா யாரை நம்ம காம்படிட்டர் பண்ணுவோம்னா இப்போ இருக்க இந்த ஸ்பேஸில் இருக்கவங்க எல்லாம் ஒன்று ப்ரைஸில் காம்பீட் பண்ணிப்பாங்க, இல்லை டிசைனில் காம்பீட் பண்ணிப்பாங்க. இது ரெண்டு தான் அவங்க நாலேஜ்க்கு அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்க பண்ணுறது. பட் மெட்ராஸ் சாரீஸ் ஆஸ் அ பிராண்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்ட்ரக்சர்லி ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா இன்னைக்கு ஒரு ப்ராடக்டை வந்து எங்களால் கம்ப்ளீட்டாக உருவாக்க முடியும். நாட் லைக் நான் எங்கேயோ போய் எதையோ பிக் பண்ணிட்டு வரேன்ல, ஒரு திமாட்டிக்காக ஒரு இடத்துக்கும் என்ன தேவையோ அதை வந்து கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணி அந்த டிசைனை நாங்கள் ஓன் பண்ணுறோம். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு எங்ககிட்ட. இந்த ஸ்பேஸில் காம்படிஷன் வர்றது ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ஒன்று ப்ரைஸில் காம்பீட் பண்ணுவாங்க, இல்லை டிசைனை ஒரே டிசைன் 2 இடத்துல இருக்க வாய்ப்பு உண்டு. எங்ககிட்டயும் மார்க்கெட்டில் என்ன ஹிட் ஆகுதோ அந்த டிசைனுமே இருக்கும். ஸோ அதில் காம்பீட் பண்ண முடியும். பட் என்டையர் என்னோட காம்படிட்டர் யாருனா இருக்காங்களான்னு கேட்டால் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லுவேன் நோ. ஓகே, இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது திடீர்னு ஒரு சாரி வந்து ட்ரெண்ட் ஆகுது. இப்போ அந்த ஆரஞ்சு சாரி வந்து பயங்கர ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அந்த சாரின்னு வரும்பொழுது அதை நீங்கள் காப்பி பண்ணணும்னோ இல்லை வந்து அந்த மாதிரி அதை உள்ளே கொண்டு வரலாம்னு அப்படி யோசிச்சிருக்கீங்களா? காப்பி பண்ணணும் இல்லையா, அதுவுமே. ஏன்னா நம்ம எல்லா பீப்புளுக்கும் கேட்டர் பண்ணணும். ஸோ எது ட்ரெண்ட் ஆகுதோ அதை போடுற விரும்புகிற கஸ்டமர்ஸும் இருக்காங்க. ஸோ இந்த ரஸ்ட் ஆரஞ்ச் வித் காஃபி ப்ரௌன் இஸ் இயர், அந்த பர்டிகுலர் இயர் ஃபுல்லாகவே ட்ரெண்டில் இருந்த ஒரு காம்பினேஷன். ஸோ அதை நம்ம மிஸ் பண்ண முடியாது, அந்த வேவை நம்ம மிஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா அந்த கலர் காம்போல என்ன நம்ம பெஸ்ட்டாக கொடுக்க முடியும். ஸோ தட் இஸ் வேர் ஒரு நல்ல ஒரு பிராண்ட் வந்து ப்ளே பண்ணலாம். இருக்கிறத அப்படியே வாங்கி விற்கலாம், அது ஒரு ஆப்ஷன். பட் இல்லை அந்த காம்பினேஷன் நல்லா இருக்குது, அதில் என்ன வேறு டிசைன்ஸ் கொண்டு வர முடியும், இல்லை ட்ரெடிஷ்னல் உள்ளே புகுத்த முடியும், இல்லை ஹவு வி கேன் டிஃப்ரென்ஷியேட் ஆர் செல்ஃப் ஃப்ரம் அதர்ஸ்ன்றதை யோசிக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து யோசிக்க வழியில் தான் அதை பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ உங்களுடைய அமௌண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப ரீசனபிளாக, ரொம்ப கம்மியாக மிடில் கிளாஸ் வாங்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதையே வந்து இன்னும் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலையா? இல்லை வந்து இதுதான் வந்து சட்டெல்லாம் நம்மளுக்கு ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, இந்த லைனில் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நினச்சிட்டிங்களா? இல்லை, நம்மக்கிட்ட பியோர் சில்க் இன்னும் கிடையாது. ஏன்னா நான் அதையும் கேட்கணும்னு நான் நினைச்சேன். ஆக்சுவலா வந்து பியோர் சில்க்ன்றாண்டி சில்க் அப்படிங்கறதெல்லாம் மென்ஷன் ஆயிருந்தது. செமி சில்க் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா போகும்பொழுது இருக்கும். ஸோ அதை நீங்க ஏன் அந்த லைனப்ல இருக்கீங்க? ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் கம்பெனியை பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது எடுத்தோடனே நம்ம வந்து ஆன்லைன்ல போகும்போது சில்க்ன்றது இன்னுமே நிறைய பேர் நினைக்கிறது டச் அண்ட் ஃபீல் இருக்கணும்ட்டு. அந்த பர்டிகுலர் ஒரு கன்வென்ஷனுக்குள்ளேருந்து அவங்க வெளியே வரவே இல்லை இன்னும் நிறைய பேர். அதுக்கு நம்ம இன்னும் நிறைய அவங்களை எஜுகேட் பண்ணணும். பெஸ்ட் அவுட் ஆஃப் த பெஸ்ட் கொடுக்கும்போது எடுப்பாங்க. ஸோ அது வரைக்கும் நான் என்னோட ஜேர்னியை வந்து இப்படி கன்டினியூ பண்ணேன். ஸோ என்னன்னா நான் என்னோட கம்யூனிட்டியை பில்ட் பண்ணணும், அவங்களுக்கு நல்ல அஃபோர்டபுளில் பெஸ்ட் சாரீஸ் கொடுக்கணும். வென் ஐ ஹாவ் மை கம்யூனிட்டி பிக், அவங்களுக்கு சில்க் சாரீ தேவைப்படும் போது நான் அங்கே பெச்சின் பண்ணணுங்கிறது தான் கம்பெனியோட பிளானு. அதனால சில்க் சாரீ இப்போ வரைக்கும் இல்லை, பட் வி ஆர் அந்த ப்ராசஸ் டு இன்க்ளூட். ஓகே, ஆக்சுவலாக சில்க் சாரிக்கு ஒரு டெஃபினேஷனே கொடுத்துட்டீங்க. ஓகே மேம், மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இதில் வந்து நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறது இப்போ அதிகரித்து தான் இருக்குது. ஸோ எதை விரும்புகிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க ஆன்லைன் ஷாப்பிங்கில்? எந்த டைமிங்கில் ரொம்ப அதிகமாகவே வந்து நம்மளுக்கு சேல் ஆகுது, இல்லை அந்த டைமில் தான் ரொம்ப அதிகமாகவே ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ ஃபீல் பண்ணிருக்கீங்க? நைஸ் கொஸ்டின்மா. லைக் இன்னும் அதர் வேல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போது யங்ஸ்டர்ஸ்லாம் கேர்ள்ஸ் எல்லாம் சாரீஸ் ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. பட் ஆக்சுவலாக என்னென்னா மாறி இருக்குது. நம்ம எப்படி பார்க்கணுன்னா, சாரியை வந்து ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம வீட்டில் ஒரு பூஜா இருக்குது, ஃபெஸ்டிவல் இருக்குன்னா என் வயசில் இருக்கா என் அம்மாலாம் சொல்லுவாங்கன்னா இன்றைக்கி நீ சாரீ தான் போடணும்பாங்க, கம்பல்ஷன். பட் இப்போ கேர்ள்ஸ்லாம் எப்படி இருக்கீங்கன்னா, லைக் உங்களோட சாய்ஸ் ஆகிடுச்சு. அது உங்களோட டேஸை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு அன்னைக்கு சாரீ போடணுன்னா அதை எப்படி அதை ஸ்டைல் பண்ணிக்கணுன்றதையும் நீங்கள் டிசைட் பண்ணீங்க. ஒரு ஸ்னீக்கர்ஸ் போட்டு சாரீ போடுறீங்க, பெல்ட் வச்சுக்கிறீங்க, லைக் ரொம்ப இந்த மாதிரி மேனிக்கு வேண்டாம் பின்லாம் பண்ணாமல் லைக் சிங்கிள் பிளாண்ட் பண்ணணும், ரொம்ப லூஸ் ஃபிட்டிங் இருக்கணும், அந்த மாதிரி சாரியை சாய்ஸஸாக எடுக்கிறீங்க. அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது பொட்டன்ஷியல் வந்து சாரீ யங் கேர்ள்ஸ் நிறைய பேர் வாங்குறாங்க. ஓகே, டிஃப்ரெண்டா. அண்ட் என்னதான் நீங்க வந்து டெய்லி அந்த 5 days ஒர்க்குக்கு வந்து ஒரு ஷார்ட் குர்தா ஒரு ஷர்ட்டோ ப்ரிஃபர் பண்ணா கூட அவங்க மெயினா இம்பார்ட்டன்ட் டேஸ்க்கு சாரி தான் தேடுறாங்க. ஸோ அவங்களோட சாய்ஸஸும் சாரியா இருக்கு. நம்மளோட ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு டெய்லி புது சாரீ தேவைப்படுது. ரொம்ப மாறி இருக்கு ஆக்சுவலாக ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது. நிறைய பேர் டெய்லி வந்து செக் பண்றாங்க என்னெல்லாம் புதுசா வந்திருக்கு. இன்ஃபேக்ட் என்னோட கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க. மினிமம் 3 சேல் பர் வீக் கண்டிப்பாக பண்ணுவோம். 50% ஆஃப் மை கஸ்டமர் இந்த மாதிரி பேட்டர்ன்லேயே இருக்காங்க. ஓகே ஓகே,
இப்போ இருக்கிற நீங்கள் சொன்ன மாதிரி தான் மேம், இப்போ இருக்க ட்ரெண்டில் வந்து நிறைய பேருக்கு வந்து சாரி வியர் பண்ணணும் அப்படின்னாவே கஷ்டமாக இருக்கும். ஐயோ அதை ட்ரேப் பண்ணி கட்டணுமா, இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சுட்டு போகணுமா, இல்லை வந்து சாரி யாராவது ட்ரேப் பண்ணுறவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தேடுறதுனால அதில் சோம்பேறித்தனப்பட்டு கட்டாமல் போகிறவங்க சல்வாரே போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மாறுறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? எஸ், தேர் ஆர் ஸோ மெனி வேஸ் டு லுக் அரவுண்ட். இதை நீங்கள் ட்ரேபிஸ்ட் வச்சோ ப்ராப்பராக பின் பண்ணி இப்போ சாரீ கட்டணுன்ற ட்ரெடிஷ்னல் காலெல்லாம் முடிஞ்சு போச்சு. சாரீ ஒரு அட்டேரா, இது ஒரு வரப்பிரசாதம் தான் நமக்கு. ஏன்னா இது ஒரு அன்ஸ்டிச் ஃபேப்ரிக்கு, நீங்கள் எப்படி வேணால் ஸ்டைல் பண்ணிக்கலாம். யூ ஹேவ் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த அட்டேரை வந்து நீங்கள் டிசைன் பண்ணலாங்கிறது தான் இந்த சாரியோட ஹையஸ்ட் அட்வான்டேஜ். அப்படிதான் நம்ம பார்க்கணும். இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு பெண்ணை வந்து கிரேஸ்ஃபுல்லாக காமிக்கிறதுக்கு சாரியை விட்டால் வேறு அட்டையரே கிடையாது. எங்கே எப்படி சாரியை காமிக்கணுமோ அவ்வளோ அழகாக பெண்களோட இது வந்து ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக காமிக்கும். அதனால எல்லாருக்குமே இது புரிஞ்சிருக்கு. ஆக்சுவலி இது வேற வேர்ட், நீங்கள் கிரேஸ்ஃபுல்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க. எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கு இப்போ. அதனால தான் இப்போ இவ்வளோ காம்படிஷனும் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டியும் இந்த பர்டிகுலர் ஃபீல்டில் இருக்குது. ஓகே மேம், இப்போ இருக்கிற மோஸ்ட்டாக வந்து இன்ஸ்டாவில் தான் நிறைய பேர் இதை பார்க்குறாங்க. ஸோ என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு சாரிக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா நீங்கள் எதை சொல்லுவீங்க? ட்ரெண்ட் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இருக்கணும் அந்த வீடியோவில். லைக் ரிலவெண்ட்டாக இருக்கணும். லைக் நான் வந்து என்கேஜ் பண்ணுறேன்றதுக்காக டான்ஸு பாட்டு பாடுறதுலாம் வந்து ட்ரெண்ட் ஆகுது சொல்ல முடியாது. லைக் கொஞ்சம் என்கேஜ் ஆகும், பட் இந்த லாங் ரன்ல அது வந்து கன்சிஸ்டண்ட்டாக போகாது. வேறஸ் சாரீ இப்படி தான் இருக்கும், ஒரு ஃப்ளோக்காக நான் காமிக்கிறதோ இல்லை இந்த சாரியோட மேக்கிங் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறதோ பிஹைண்ட் த சீன்ஸ் காமிக்கிறதோ அதெல்லாம் நல்லா ட்ரெண்ட் ஆகுது. ஒரு கன்சிஸ்டன்ட் வியூஸ் அந்த பர்டிகுலர் வீடியோஸ்க்கெலாம் வருது. ஓகே, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கரெக்ட் பண்ணிக்கணும்னு நினச்சிருக்கீங்க, இல்லை எதெல்லாம் வந்து கை கொடுத்துருக்கு? ஆக்சுவலாக இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். நான் டிசிஎஸ்ல இருக்கும் போது எல்லா ரோல்ஸையும் ப்ளே பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருந்திருக்கேன். சேல்ஸ்குள்ளே நான் இருந்ததே கிடையாது. எனக்கு சேல்ஸ் வருமானே எனக்கு தெரியாது. பட் நான் பிஸ்னஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்னோட ரொம்ப பெரிய ஸ்கில்லே மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் தான். ஸோ பிஸ்னஸ் கேவ் மீ அண்ட் அந்த என்னோட அன்டாப்டு ஒரு ஸ்கில்லை வந்து வெளியே கொண்டு வரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் எப்போ வந்து லைக் இப்போ இது வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சு. பட் நான் வந்து என்னோட பிராண்டுக்கு வந்து நான் தான் ஃபேஸ் வேல்யூவாக இருக்கணும்னு நான் முடிவு பண்ணதுக்கப்புறம் தேர் வாஸ் அ ஹியூஜ் ரெசிஸ்டன்ட். ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப கேமரா பர்சன்லாமும் கிடையாது. ஸோ நான் தான் எல்லாத்தையும் சொல்லணும்னும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் டேலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாலாம் இல்லை நான். ஆனால் இப்போ அப்படி சொல்லவே முடியாது. பட் தென் ஐ அண்டர்ஸ்டுட் தட் உண்மையை பேசினா மக்கள் கனெக்ட் ஆகிறாங்க, கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த ட்ரஸ்ட்டை கொடுக்கறதுக்காக தான் நம்ம ஒரு பிராண்டை எடுத்திருக்கோம். ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லி அதை அவங்க கம்யூனிகேட் பண்ணும்போது ஏதாவது மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உள்ளே வந்தது. ஓகே, ஸோ தட் ஒர்க் வெல். நான் ஃபேஸ் ஆஃப் த பிராண்ட் ஆகி உண்மையை பேசுறது கை கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் ட்ரேப் பண்ணியிருக்க சாரி வந்து இப்போ தான் கட்டியிருக்கீங்களா இல்லை இது யூஸ்டு? ஓகே, அதை பற்றி கேட்கணும்னு நினச்சேன். மெட்ராஸ் சாரியோட இன்னொரு நான் எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லுவேன், சிங்கிள் யூஸ் சாரீஸே கிடையாது. வி டெஸ்ட் த சாரீஸ், வாஷ் பண்ணுவோம், வியர் பண்ணுவோம், அப்படிலாம் நம்ம டெஸ்ட் பண்ணி தான் சாரீஸை ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ மினிமம் இத்தனை வாஷ்லாம் வருன்ற அளவுக்கு சர்டிஃபிகேஷனே கொடுப்போம் சில சாரீஸ்க்கு. ஸோ என்ன மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து ஒரு சாரிக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ மற்றவங்களாம் வந்து இப்போ சாரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களா கூட இருக்கட்டும், அவங்க பார்க்கும்பொழுது இதெல்லாம் அவங்க பண்ணாமையே கொடுக்குறாங்க, இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் அவங்க வந்து சரி பண்ணிக்கணும், இல்லை நாங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு தான் இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எந்த விஷயத்த சொல்லுங்கள்? இது வரைக்கும் நான் சில்க்குள்ளே வராதுக்கு ஒரு விஷயமே அதுதான். ஹேண்ட்லூம் மார்க் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அவ்வளவோ இப்போ நிறைய ஃபேக்கு தான் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இட்ஸ் ப்ராப்பர் அக்ரிடேட் பை சம் ஆர்கனைசேஷன். அவங்க மூலியமாக தான் அந்த சர்டிஃபிகேட் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் கிடைக்கும். வேறஸ் அந்த ஒரு ப்ராடக்ட்டும் நீங்கள் அந்த டெஸ்டிங் லேப் காமிச்சாதான் அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். பட் இவங்க காமனாக ஒரு ப்ராடக்ட்டை டெஸ்டிங் லேப் காமிச்சு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிடுவாங்க. அண்ட் ஃபர்தராக அந்த பர்டிகுலர் கம்பெனி மேக் பண்ணுற எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணிடுவாங்க, விச் இஸ் நாட் கரெக்ட். ஓகே, ஸோ பர்டிகுலர் சாரிக்கு மட்டும் கொடுப்பாங்க, பட் மற்ற சாரீஸ்க்கு வந்து அவங்க அதை வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ ஒவ்வொரு சாரிக்குமே வந்து அந்த சர்டிஃபிகேட் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறீங்க. ஓகே, வேற என்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது மேம் இதில் வந்து லைக் நம்ம வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு ஆன்லைன் சைட்டுக்கு போனீங்கன்னா சில சாரிக்கு டைட்டில் இருக்கும், அதுக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா அது செமி சில்காக இருக்கும், சில்க்குன்னே போட்டுடுவாங்க.
நம்ம நிறைய வாட்டி நீங்க வரும்போது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருந்ததுன்னு சொன்னீங்க இல்லையா, அதுதான். ஏன்னா அந்த போட்டோல வந்து ஒரிஜினல் சில்க் வச்சு ஒரு போட்டோ இருக்கும், வேற டிஸ்கிரிப்ஷனும் சில்க்னு சொல்லியிருக்கோம். பட் கைக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அது செமி சில்க் தான், அதுக்கான ஷைன் ஷீன் தான் இருக்குமே. ஸோ இந்த மாதிரி மிஸ் மேட்சஸ், வேர்டிங்ஸ்ல விளையாடுறது, ஃபோட்டோகிராஃப்ல மாத்துறது, ஸோ இதெல்லாம் நிறைய இருக்கு. ஓகே, உங்களுடைய கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து நீங்க ரிசீவ் பண்ண நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்னு ஏதாவது இருக்கா? இல்லை அந்த விஷயத்தை நாங்கள் மாற்றிருக்கோம், ஸோ இதை நாங்கள் வந்து ரீசனபிளாக தான் யோசிச்சோம், அதனால நாங்கள் இதை சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இருக்கு. ஒரு லைக் நான் சில ஃபீட்பேக் எல்லாம் நான் என்னோட ப்ராசஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக எடுத்துப்போம், இஃப் இட் இஸ் வேலிட். அந்த மாதிரி என்னாச்சுன்னா, இல்லை ஹேண்ட்லூம் ப்ராடக்ட், அது ஒரு ஹேண்ட்லூம் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னா, அப்படியே டிட்டோவை அச்சடித்து ஸ்டாம்ப் பண்ண முடியாது. ஏ பண்ண மாதிரியே பிஏ பண்ண முடியாது, அப்படிதான் இருக்கும். ஒரு சின்ன லைன் கூட கலர் மாறி இருக்கும். த்ரெட்டு அவைலபிலிட்டி இல்லைன்னா அவங்களே ஒரு மரூன் த்ரெட்டுக்கு பதிலாக ஒரு ரெட் த்ரெட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே ஃபேமிலியில் இருந்திருக்கும், ஆனால் மாறி இருக்கும். ஒரு பர்டிகுலர் கஸ்டமர் ஒரு 4 லைன்ஸ், அது அந்த ஒரே ஒரு லைனில் கலர் மாறி இருக்கு. நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, நாங்கள் ரொம்ப டிஸ்கிரிப்டிவாக அது வந்து இந்த மாதிரி கலர்ஸ், ரெயின்போ கலர்ஸ் எல்லாம் இருக்க மாதிரின்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதியிருக்கோம். பட் அடுத்த பேட்ச் வரும்போது அந்த கலர்ஸ்ல வந்து மிஸ் மேட்ச் இருந்தது. பட் நாங்கள் வி கேரி த சேம் டிஸ்கிரிப்ஷன், ஏன்னா அது எங்களோட ஓன் ப்ராடக்ட்ன்றதால கண்டினியூ பண்ணிட்டோம். அவ்வளோ தூரம் அதை பார்த்து, ஒரு சின்ன லைன்ஸ் தான் இன்ஃபேக்ட் பார்த்து சொன்னாங்க. தென் அன்னைக்கு வந்து எங்களுக்கு புரிஞ்சது, நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம ஷோல்டரில் கேரி பண்ணதை விட நம்ம கஸ்டமர் இன்னும் அதிகமாக நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்கன்ட்டு. தட் வாஸ் அன் ஐ ஓப்பனர் டு அஸ். அப்புறம் நான் அந்த பர்டிகுலர் அப்லோட் பண்ணுற டீம் கிட்ட சொன்னேன், நீங்கள் அதே ப்ராடக்ட்லேயே நீங்கள் புதுசு வந்தீங்களா அப்லோட் பண்ணுறீங்க, எல்லாத்துக்குமே QC பண்ணிவிட்டு எல்லாமே செக் இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் நீங்கள் இனி அப்லோட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சில இன்ட்ரிகேட் டீட்டெயில்ஸ் கூட கஸ்டமர் பார்த்து ஃபீட்பேக் கொடுக்குற காலகட்டம் இது. அது நடந்தது ஆக்சுவலாக 2 இயர்ஸ் இருக்கும். பட் அதுக்கப்புறம்லேருந்து இப்போ வரைக்கும் அந்த கஸ்டமர் இன்னொரு வார்த்தை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி சொல்லுவாங்க, இப்போ நான் சாரீனா மெட்ராஸ் சாரியில் தான் வாங்குறேன். அன்றைக்கி அந்த ஃபீட்பேக்கை நான் எடுக்காமல் விட்டுருந்தேன்னா இந்த மாதிரி ஒரு கஸ்டமரை நான் மிஸ் பண்ணியிருப்பேன். பட் அது எங்கள் தப்பு தான், நாங்கள் அக்னாலஜ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அடுத்த பர்ச்சேஸில் அதுக்கான சாரி சொல்லி ஒரு டிஸ்கவுண்ட் கூப்பன் கொடுத்துட்டு இன்னைய வரைக்கும் அவங்கள நான் ஹாப்பியாக வச்சுருக்கேன். ஓகே, ஒரு கஸ்டமரை தக்க வைக்கிறதுங்கிறது இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்ட் அப் சிங்கம்ல வந்து நீங்கள் வந்திருந்தீங்க. ஸோ அதுக்குள்ளே போகணுன்னு சொல்லி என்ன உங்களுக்கு தோணுச்சு? எப்போ திடீர்னு அந்த ஸ்பார்க் வந்துச்சு? திடீர்னு ஏன் எங்க? நைஸ் கொஸ்டின்மா. ஆக்சுவலி ஒரு பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. வி ஆல்ன்றது நான், என் கம்பெனி, என் மக்கள், என்னை சுற்றி இருக்கவங்க, ஆர் த கஸ்டமர்ஸ் ஹூ ஹவ் பீன் பையிங் கன்சிஸ்டன்ட்லி ஃப்ரம் மெட்ராஸ் சாரீஸ். எனக்கு ஒரு ஆசை என்ன இருந்துச்சுன்னா, ஆல்ரெடி ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸை நான் வந்து டிஜிட்டலாக ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது எனக்கு. தென் ஐ நீட் மோர் ஸ்பாட்லைட் ஃபார் மை பிராண்ட் அப்படின்னு எனக்கு ஒரு தோணுச்சு. லைக் ஸ்டார்ட் அப்ன்றது ஈஸி கிடையாது. தேர் ஆர் ஸோ மெனி பேராமீட்டர்ஸ். எப்படி ஃபினான்ஷியலாக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க, நிறைய விஷயம் உள்ளே இருக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த லீட்ஸ் முன்னாடிலாம் போய் நிற்கணும். இதை வந்து மெட்ராஸ் சாரீஸை வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை அவங்க அக்னாலஜ் பண்ணணும். இது நிறைய பேர் நேஷனல் மீடியாவில் பார்க்கணுங்கிற ஆசை இருந்தது. ஸோ ஐ டுக் தட் ஸ்டெப். இட்ஸ் ஹேப்பன். இட்ஸ் ஹேப்பன். ஓகே. அண்ட் ஐ வெரி ஹாப்பி டு சே தட் ஆக்சுவலாக இந்த கேட்டகரியில் மெட்ராஸ் சாரி மட்டும்தான் இப்போ வரைக்குமே அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேட்டகரியில் நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். வாவ், ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட் மேம். அப்புறம் வந்து அங்கே நீங்கள் ஷோவில் இருக்கும் பொழுது ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. என்னென்னா வந்து விமனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக அது வந்து ரெஜிஸ்டர் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ எப்படி ஃபீல் பண்ணீங்க? இவ்வளோ பேர் இருக்காங்க, பட் ஆனால் நமக்கு சப்போர்ட் பண்ணது 2 பேருமே வந்து விமன் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அது எப்படி உங்களுக்கு இருந்துச்சு? அது கொஞ்சம் அப்படியே பார்த்துருந்தீங்கன்னா லைக் எல்லாருமே வந்து தேவர் ஆசமாக எல்லாம் பண்ணியிருக்கீங்க, அப்ரிஷியேட் பண்ணாங்க. அண்ட் ஆல் ஒரு லேம் எக்ஸ்கியூஸ் என்னன்னா, நான் ஒரு மேல், எனக்கு இதில் பற்றி ஒன்றுமே தெரியல, அதனால நான் இன்வெஸ்ட் பண்ணேன். தட் வாஸ் ஹிட்டிங் ஸோ ஹார்ட். இது பிஸ்னஸ் தானே, யார் ரன் பண்ணா என்ன? ரம்யா தேவநாதன் ரன் பண்ணா இல்லை தேவநாதன் ரன் பண்ணா என்ன? பிஸ்னஸில் ப்ராஃபிட் வருதா வரலையான்னு தானே நீங்கள் பார்க்கணும். அது வந்து எனக்கு அந்த மேடையில் வந்து இட் வாஸ் ஹிட்டிங் ஸோ ஹார்ட். நான் யோசிச்சுட்டே இருக்கேன். ஆக்சுவலாக எனக்குள்ளே நிறைய விஷயம் போயிட்டே இருக்கு. என்ன இப்படி பண்றாங்க, என்ன யோசிக்கிறாங்க அப்படிலாம் அப்படிங்கிறதுனால எந்த அளவுக்கு நம்ம அந்த ஓடிட்டு இருக்க கால, ஐ மீன் அந்த பர்டிகுலர் மொமெண்ட்ல திடீர்னு ஒருத்தவங்க இருந்து விமனா இருக்கீங்க அதனாலே நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லும் போது எனக்கு எல்லா ஆன்சரும் கிடைச்ச மாதிரி இருந்தது. அப்போ எல்லா மனசுக்குள்ள ஓடிட்டு இருந்த அத்தனை கேள்விக்கும் ஆன்சர் பண்ணாம இருந்து நிஜமாவே எனக்கு வந்து அது ஒரு பெரிய மொமெண்டா இருந்தது.
ரெக்கக்னைஸ் பண்ணதுக்காக மட்டும், ஏன்னா ரெக்கக்னைசேஷன் இவங்க கிட்ட இருந்தே எனக்கு கிடைச்சிது, பட் அதை அக்னாலஜ் பண்ணி உங்களோட சிஸ்டம்குள்ளே நான் வரேன், எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, நான் உங்களை பிலீவ் பண்ணுறேன்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து நான் என்ன நினச்சி போனோனோ அது எனக்கு கிடைச்சிது. ஓகே. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில்னு கூட நம்ம சொல்ல முடியாது, பிகாஸ் அப்போலேருந்தே வந்து இப்படி தான் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ விமனாக இருந்து இந்த சேலஞ்சஸ்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது, இல்லை இந்த இடத்துல வந்து என்ன மாதிரியான விஷயங்களை ஹேண்டில் பண்ணணும் நம்ம? கஷ்டம் இருக்குமா, லைக் நார்த் இந்தியா பேஸ்ட் ஒரு வீவர் அவர். ஓகே. நான் இனிஷியலாக அவரை வந்து வீடியோ காலில் எடுத்தேன், பேசிகிட்டு இருக்கேன். அவர் வந்து வேற யாரும் இல்லையா இந்த பிஸ்னஸில் உங்கள் கூட அப்படின்னு கேட்டார். எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை நீங்கள் சொல்கிற டிசைன் அதெல்லாம் புரியுது எனக்கு, ஸோ ஃபர்தராக மூவ் ஆன் பண்ணி நான் கமர்ஷியல் பேசணுன்னா வேறு யாருனா இருக்காங்களா? எனக்கு அந்த கொஸ்டினோட மீனிங் தெரியல. அப்புறம் நான் கேட்டேன், உங்களுக்கு என்ன தெரியணும் கமர்ஷியலில் சொல்லுங்கன்னு. இல்லை நீங்கள்லாம் வந்து எமோஷ்னலாக முடிவு எடுப்பீங்க, நான் சொல்கிற வேலையிலேருந்து பாதியாக குறைப்பீங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது, டிசைன் கொடுக்கறதோட ஓகே நான் இன்னொருத்தவங்க கிட்ட பேசினா கம்ஃபர்டபுளாக இருப்பேன்ட்டு. ஸோ நான் அப்போ அவரை ட்ராப் பண்ணிட்டேன். தென் அவர் இன்னொருத்தவங்கன்னு சொன்னது வந்து மென் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. ஓகே, மென் யாருன்னா இருக்கணுங்கிறது. அது வந்து எனக்கு சர்ப்ரைஸ் இல்லை, பட் ஆனால் இதை இவ்வளோ ஸ்ட்ராங்காக இன்னமும் பிலீவ் பண்ணுறாங்கன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. தென் ஐ ட்ராப்ட் ஹிம் ஆஃப் த சிஸ்டம். நான் ஆன்போர்டே பண்ணலை. ஒரு வருஷம் என்னை ஃபாலோ பண்ணி இப்போ ரொம்ப கெஞ்சு எனக்கு ஆஃபர்ஸ் கொடுத்து என்னோட ஆன்போர்ட் பண்ணியிருக்காரு. அப்படியா? ஓகே. இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் அப்புறம் கேட்டேன் அவர்கிட்ட, நீங்கள் பிஸ்னஸ் நிறைய உங்கள் சுற்றி அவ்வளோ ஆம்பளைங்க இருப்பாங்களே, தாராளமாக பண்ணலாமே, இப்போ எதுக்கு நான் தேவைப்படுறேன் உங்களுக்கு, சாரி சொல்லி. அப்புறம் தென் ஹி ஜாயின்ட் மெட்ராஸ் சாரீஸ். இந்த மாதிரி வேற ஏதாவது சந்திச்சிருக்கீங்களா மேம்? இல்லை, இந்த ஒரு இன்சிடெண்ட் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆனது. மற்ற இடத்துலலாம் நான் என்னோட ஃபீல்டை ஆப்டாக சூஸ் பண்ணிக்கிட்டதால பெருசாக வேறு எதுவும் எனக்கு சேலஞ்சஸ் வரல விமனாக இருக்கிறதால. இந்த ஒரு இன்சிடெண்ட் இட் ஹிட் மீ ஸோ ஸ்ட்ராங். ஓகே. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் வந்து ஐடியில் உங்ககிட்ட இதை கேட்கணும் கண்டிப்பாக. ஐடியை குவிட் பண்ணிவிட்டு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்கன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஐடியில் போயிட்டு ஏர்ன் பண்ணி அதை வந்து சேர்த்து வச்சு அதை வந்து பிஸ்னஸில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ ரீசெண்டாக நான் ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் போகும்போது கூட எல்லாரும் யார் கீழேயும் வேலை செய்யக்கூடாது, அதனால நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னு ஒரு பொண்ணு சொன்னாங்க. ஸோ எல்லாரோட பார்வையோ இல்லை அண்டர்ஸ்டாண்டிங்கோ எங்கேயோ ஒரு இடத்துல தப்பாக இருக்குது. ஏன்னா இது பிஸ்னஸ் வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். நம்ம ஆஃபீஸ் எம்ப்ளாயாக இருக்கிறது ரொம்ப ஈஸி. இன்ஃபேக்ட் இங்கே வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். எல்லா ரோல்ஸையும் நீங்கள் ப்ளே பண்ண வேண்டியது இருக்கும். சில டைமில் வந்து ஃபினான்ஷியல் கன்சிஸ்டண்ட்டாக இருக்காது, எவ்வளோ ப்ரெஷர்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். பட் பிஸ்னஸ்குள்ளே வர்றதுக்கு இன்னொரு காரணம் சில பேர் சொல்கிறது என்னென்னா, பெரிய மணி பண்ணணும். நான் மாதம் ஒரு சம்பளம் வாங்குறதெல்லாம் வந்து எப்போ போய் முடியறது என்னோட டார்கெட்டு. ஸோ பெரிய மணி பண்ணணும். எதுவுமே மிராக்கிளாக ஓவர் நைட் நடக்காதுங்க. இங்கே கீயே வந்து கன்சிஸ்டன்சி தான். டே 1லேயும் நடக்கலாம், டே 100லேயும் நடக்கலாம், டே 1000லேயும் நடக்கலாம். பட் அந்த பொறுமை வேணும். அந்த பர்டிகுலர் டே 1ல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண அந்த கமிட்டட் உங்களோட எஃபர்ட் வந்து கடைசி வரைக்கும் கேரி ஆன் ஆனாதான் மிராக்கிள் நடக்கும், பெரிய மணி வரும். இங்கே இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுமானா இல்லை, நீ உன்னோட கம்பெனியை ஒரு இடத்துக்கு எட்டு போகிற வரைக்கும் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும். கூடவே உன்னோட சிஸ்டம்ஸையும் நீ பில்ட் பண்ணினா அந்த நீ கொண்டு வந்த தூரத்துலேருந்து அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டராக போகிறதுக்கு வழி இருக்குது. பட் ஆனால் இனிஷியல் ஸ்ட்ரகிள் இருக்கு இல்லையா, அது பெருசாக இருக்கும், கண்டிப்பாகவே கஷ்டமாக இருக்கும். பெரிய மணிலாம் ஓவர் நைட் இங்கே பண்ணிடவே முடியாது. நிறைய பேர் அவங்களோட சேவிங்ஸை லூஸ் பண்ணவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பிஸ்னஸ்குள்ளே வரணுன்னா ஒன்று நீ பேஷனேட்டாக இருக்கணும் அந்த பர்டிகுலர் பிஸ்னஸில், இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளத்துக்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் சொல்யூஷன் கண்டுபிடிச்சி அந்த சொல்யூஷனை கொண்டு போகிற வழியில் நிறைய பிரச்சனை வந்தாலும் நான் கடைசி வரைக்கும் நிற்பேன்ற ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். இந்த ரெண்டு தவிர பிஸ்னஸ்குள்ளே பணம் பண்ண மட்டும் வந்தோம்னா கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் இருக்கும். ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்க நிறைய லாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மாதிரியான லாஸ்லாம் ஹேண்டில் பண்ணும்பொழுது இந்த இடத்துல வந்து நம்ம இதை பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்க? லாஸ் அப்படின்னும் பொழுது என்னெல்லாம் யோசிப்பீங்க? என்னை வச்சு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நிறைய வீவருக்கு நான் அப்ஃப்ரண்ட் கொஞ்சம் காசு கொடுப்பேன். வீவிங்க்கு நான் பேட்டர்ன்ஸ் கொடுத்தேன்னா அப்ஃப்ரண்ட்டாக உங்களுக்கு கான்ட்ராக்ட் படி நம்ம வீவிங்க்கு முன்னாடியே சில அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணணும் அந்த மாதிரி. ஸோ நம்ம டிசைன்ஸ் கொடுத்துருப்போம். அவங்க வந்து ஒரு 2-3 ப்ராடக்ட்டை வியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு யாருக்காவது ஒர்க் பண்ண போயிருப்பாங்க. நம்ம டைம் லைனை அடாப்டே பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து நானும் பிஸ்னஸ் எல்லாம் ஸ்டக் ஆவேன், அவங்களும் வேலை முடிச்சிருக்க மாட்டாங்க. பட் நம்ம காசு அவங்கக்கிட்ட மாட்டியிருக்கோம். ஓகே.
ஸோ இந்த மாதிரி என்னோட எக்ஸாம்பிள் சொல்லலாம். பட் பிஸ்னஸில் வந்து இந்த மாதிரி ஃபினான்ஷியல் லாஸஸை தாண்டி நிறைய வாட்டி வந்து நம்மளோட டைம் வேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தேவையே இல்லாத ஒரு டாஸ்கில் நம்ம நிறைய நேரம் ஒர்க் பண்ணியிருப்போம். அது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்காது அடுத்த ஸ்டேஜுக்கு. பட் நிறைய அது நமக்கு தெரியாது. அப்போ அவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணி ஒன்று ஃபைன் பண்ணி ஏதோ பண்ணி வச்சுருப்போம். நிறைய அந்த மாதிரி டைம் லாஸ் இருக்கும். அதெல்லாம் ரெக்கவரி பண்ண முடியாது. நான் இன்னைக்கு 8 hours எனக்கு போச்சுன்னா போச்சு தான். அட்லீஸ்ட் 10,000 போச்சுன்னா நாளைக்கு அதை நான் சம்பாரிச்சிக்க முடியும். இந்த டைம் லாஸ் இருக்கும். மென்டலாக நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும். இதெல்லாமே லாஸாக நிறைய பிஸ்னஸ்குள்ளே இருக்குது. ஓகே மேம், அப்கமிங் ப்ராஜெக்ட் இல்லை நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? நெக்ஸ்ட் மூவ் என்ன? ஓகே, இது விஜய் டிவி போகணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இன்வெஸ்டர்ஸ்லாம் எங்களோட கனெக்ட் ஆயிருக்காங்க. பட் எனக்கு என்னென்னா, நான் வந்து ஒரு ரீட்டைல் குயின் அப்படி கிடையாது. பட் சாரியில் நிஜமாக நான் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்லுவேன். என்னோட ப்ராடக்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ராசஸ் தெரியும், ப்ராடக்டை பற்றி தெரியும் எனக்கு. ஸோ ஐ நீட் சம் ஒன் ஹூ கேன் கைட் அண்ட் டேக் மே பிக் அப்படிங்கிறது தான் எனக்கு தேவைப்பட்ட ஒன்று. ஸோ சம் ஒன் ஹூ இஸ் என்னோட மிஸ்ஸிங் ஸ்கில்ஸ் எல்லாம் அடாப்ட் பண்ணி உள்ளே வந்தாங்கன்னா அவங்கள வச்சு நான் வந்து கம்பெனியை வந்து பெருசாக்கணும். அதுதான் என்னோட ஐடியா. ஸோ அந்த ப்ராசஸில் நான் இன்வைட் பண்ண போகிறது யாராக இருக்கணும்னு பார்க்கும்போது இன்வெஸ்டர்ஸ் வந்தாங்கன்னா அது அவங்களோட மணியாகவும் இருக்கும். ஸோ தட் நிறைய அவங்களுக்கு இதுக்குள்ளே இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய இருக்கும். அவங்க ஸ்கில்லை நான் அடாப்ட் பண்ணி பண்ணலான்ட்டு. ஸோ அந்த முடிவில் நான் இப்போ அடுத்தது கியாஸ்க், நேச்சுரல்ஸ் குமார் சொல்லணும்னு கேட்கணும்னு நினச்சேன். ஓகே, யா, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போயுமே வந்து 4-5 பேர் வந்து நீங்கள் ஷாப்க்கு ஓகே சொன்னீங்கன்னா நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்து ஷாப் எடுத்துக்கிறோம், நீங்கள் லேபிள் பிராண்ட் மட்டும் கொடுங்கன்ட்டு. ஐ செட் நோ. ஏன்னா என்னோட ஐடியாவே வந்து ஆன்லைன் ஷாப்பிங் தான். நான் அதில் விடாமல் இருக்கேன். 100% எப்போ எல்லா கஸ்டமரும் அப்பா நான் ஆர்டர் பண்ணது தான் எனக்கு வந்ததுன்னு எல்லாரும் சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்களோ அப்போ தான் எனக்கு சந்தோஷமே வரும். இப்போ வரைக்கும் நான் அந்த பாத்தில் சூப்பராக போயிட்டுருக்கேன். எல்லாருமே என்கிட்ட வாங்கினவங்க யாரும் கம்ப்ளைண்ட்ஸ் வராது. இந்த மாதிரி மிஸ்மேட்ச் இருந்துச்சு, சர்ப்ரைசிங்காக இருந்ததுன்னெலாம் வராது. ஸோ அது போயிட்டு இருக்கும்போது எனக்கு இதை தான் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசை. ஏன்னா டைம் இல்லை, எல்லாருக்கும் டைம் இல்லை. ஆஃபீஸ் போகிறோம், வீட்டுக்கு வரோம், ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கோம், நிறைய டைம் பண்ணுறோம். இந்த சாரீ ஷாப்பிங்க்கு ஒரு டைமை ஒதுக்கி வெளியே போய் அதை எடுத்து அந்த ப்ராசஸை, அந்த டைமை நான் அவங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்கணுங்கிறது தான் ஐடியா. ஸோ அந்த ப்ராசஸில் போகும்போது அடுத்தது பார்க்கும்போது கியாஸ்க் போகலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது கியாஸ்க் போகலாம். கியாஸ்க் எப்போ போகலாம்? ஒரு 10 பேர் கூடி இருக்கிற இடத்துல, சும்மா ஐடியலாக உட்காந்துருக்க இடத்துல அவங்க ஒரு ஷாப்பிங்கை முடிச்சிடலாம். உங்களுக்கு ஒரு சாரீ இன்னைக்கு வாங்கணும்னு ஐடியா இருக்குது, பட் நீங்கள் இப்போ என்னோட இன்டர்வியூவில் இருக்கீங்க. இதை முடிச்சுட்டு ஒரு கடையை தேடி போகிறதுக்கு அட்லீஸ்ட் 1 hour வேணும் உங்களுக்கு. பட் நீங்கள் இந்த காம்ப்ளெக்ஸ்லேருந்து வெளியே போய் ஒரு கியாஸ்க் இருக்குன்னா உங்களோட ஆர்டரை போட்டிங்கன்னா முடிஞ்சுது, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிடலாம், சாரீ அங்கே டெலிவர் ஆகிடும். ஸோ இந்த ஐடியா தான் கியாஸ்க்கு. இதுக்காக தான் நாங்கள் எக்ஸ்பேன்ஷன் யோசிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு சலூன்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ட்டு. ஸோ நேச்சுரல்ஸ் வந்து தே ஆர் கம்மிங் வித் மெட்ராஸ் சாரீஸ். ஃபஸ்ட் இனிஷியலாக ஒரு 10 நேச்சுரல் சலூனில். ஸோ அவங்க நீங்கள் நம்ம சலூனுக்குலாம் போனீங்கன்னா இந்த மாதிரி லாஞ்சில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு மேகசின் படிப்போம். உங்களோட ஸ்லாட் வர வரைக்கும் யூ லூஸ் சம்திங் இல்லை, அந்த டைமில் உங்கள் ஷாப்பிங்கை முடிச்சிடலாம். ஓகே, ஸோ தட் இஸ் அன் ஐடியா. ஸோ கியாஸ்க் இஸ் அவர் நெக்ஸ்ட் பிளான். சூப்பர் மேம். தென் ரீட்டைல் குயின் அப்படின்னு சொன்னீங்க. ஆக்சுவலாக வந்து இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பேசும்பொழுது வந்து ரீட்டைல் குயின் தான் நீங்கள் சொல்லவே முடியாது. ஸோ ஒவ்வொரு சாரியுமே வந்து செலக்ட் பண்ணும்பொழுது ஒரு சிலர் வந்து நான் ரொம்ப கருப்பாக இருக்கேன், ரொம்ப வெள்ளையாக இருக்கேன், இல்லை வந்து எனக்கு இந்த சாரி சூட் ஆகுமா, எனக்கு என்ன கலர் வந்து சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. பர்டிகுலராக இந்த மாதிரி டோன் இருக்கவங்களுக்கு இந்த சாரி கலர்ஸ்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லுங்க? கரெக்ட். நியூட்ரல் கலர்ஸ்னு சிலது இருக்குது, அது எல்லாருக்குமே சூட் ஆகும். எர்தன் கலர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது மண் எப்படி இருக்கும், மண்ணை சார்ந்த சில பொருட்கள், வேறு, இதெல்லாம் தான் எர்தன் கலர்ஸ். அதெல்லாம் எல்லாருக்குமே பொருத்தும். டார்க்கர் ஸ்கின் டோனாக இருந்தாலும் பொருத்தும், ஃபேர் ஸ்கின் டோனாக இருந்தாலும் பொருத்தும். ஸோ இந்த மாதிரி பேசிக்காக இந்த மாதிரி கலர் டோன்ஸ் எல்லாம் யாருக்கெல்லாம் பொருந்துன்ற ஒரு சின்ன இது வந்து எல்லாருக்கும் பொருந்தும். நாங்கள் ரொம்ப கேட்டகரைஸ் பண்ண மாட்டோம் கலர் வைஸ், இது எல்லாருக்கும் பொருந்துன்ற டேர்ம்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு டிப்ஸ் எல்லாமும் நம்ம மெட்ராஸ் சாரீஸ்லேருந்து எஜுகேஷனல் வீடியோஸில் கொடுப்போம். ஓகே, இப்போ ஒரு சிலருக்கு வந்து வெர்டிக்கலாக போனால் வந்து செட் ஆகாது, இல்லை ஹாரிசாண்டலாக போனால் செட் ஆகாது. அந்த மாதிரி பர்சன்ஸ்க்குலாம் வந்து நீங்கள் ஏதாவது சஜஷன் கொடுப்பீங்களா? யா, உண்மைதான். அது நம்ம கொஞ்சம் ப்ளஸ் சைஸ் ஃபிகராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப இப்படி ஹாரிசாண்டலாக கோடாக போகிற சாரீஸ் எல்லாம் அவங்க சூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் ரொம்ப பெரிய பார்டராக வச்சு சூஸ் பண்ணக்கூடாது. இன்னும் ஹெஃப்டியாக காமிக்கும், நம்மளை இன்னும் ப்ராடராக காமிக்கும். இந்த மாதிரி கோடெல்லாம் போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம்னா ஒரு வெர்டிக்கல் லைன்ஸ் இருக்க சாரீ, வெர்டிக்கல் டிசைன் பேட்டர்னே இப்படி
இப்படி இருக்கணும், வெர்டிக்கலாக இருக்கணும், அந்த மாதிரி சூஸ் பண்ணாங்கன்னா ஒரு பை டிஃபால்ட்டாக கொஞ்சம் எலிவேட்டட் லுக் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த ஃபிகர் வந்து அப்படி கொஞ்சம் அப்படி மாற்றி காமிக்கும். அந்த மாதிரி சில சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணிக்கலாம். ஹெஃப்டியாக இருக்கவங்க கண்டிப்பாக இந்த பெரிய பார்டர்ஸை சூஸ் பண்ணவே கூடாது, தின் பார்டர்ஸ் தான் சூஸ் பண்ணணும். அந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ இப்போ கேட்குறதுக்குலாம் வந்து நீங்கள் டக்குன்னு ஆன்சர் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நீங்கள் பேசுனதை வச்சு நான் ஃபர்ஸ்ட் ஒன்க்கு நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுவீங்க நான் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே. சில்க் வர்சஸ் காட்டன். காட்டன். வை? கம்ஃபர்ட். கம்ஃபர்ட். ஓகே. ஒரு சில காட்டன் சாரீஸ்லாம் நிற்கவே நிற்காது, இல்லை வந்து ப்ராப்பராக ட்ரேப் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுவாங்க. இன்னும் வந்து இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ப்ராப்பராக ட்ரேப் ஆகலைன்னா அதுவே ஐயோ வெளியவே போகிறதுக்கு திரும்ப நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டே போயிடலாம் அப்படிங்கிற நான்லாம் அந்த கேட்டகரியில் தான் வருவேன். ஸோ அதனால கேட்குறேன், அந்த மாதிரி டைம்லலாம் என்ன பண்ணலாம்? ஆக்சுவலாக இதுக்கு பிஹைண்ட் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறோமா. லினன்ஸ் காட்டன்ஸ் ஏன் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்குன்னு எனக்கு அது யோசிச்சிருக்குமா? சில்க் சாரி ஓகே எக்ஸ்பென்சிவ் தான் பிகாஸ் ஆஃப் த ஃபைன் ஜரி அதெல்லாம் இருக்குது. பட் காட்டன்ஸே லினன்ஸே ஏன் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னா, நம்ம பாடி வந்து ஒரு ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் ஆகும். லைக் நீங்கள் ரொம்ப பேசிக்கான பாலிஸ்டர் அப்படிலாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாடி வில் கெட் ட்ரெயின்ட் வெரி ஈஸிலி. இங்கே ஒரு பாலிஸ்டர் ஃபேப்ரிக் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வேலை பார்க்கவே முடியாது. யுவர் எனர்ஜி வில் கெட் ட்ரெயின். லினன் என்ன பண்ணி கொடுக்கும்னா, இது உங்களை வந்து கூடுதலாக கொடுக்கும், உங்களோட ஃப்ரீக்வன்சி வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். யூ வில் ஃபீல் ஃப்ரெஷ் ஆல் டே. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. குட் காட்டன், குட் குவாலிட்டி காட்டன், லினனுக்கு கீழே இருக்க குட் குவாலிட்டி காட்டன் உங்களை ரொம்ப கம்ஃபர்டபுளாக நாள் முழுக்க வச்சுருக்கும், எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்கும். யூ நாட் ஃபீல் லைக் ஏதோ ஒன்று உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்காத ஒன்றத்தை நீங்கள் போட்டுட்ருக்க ஃபீல் இருக்காது. ஸோ உங்களோட ஒர்க்கில் நீங்கள் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணி, இது நமக்கு தெரியாது, சைக்கலாஜிக்கலாக நமக்கு தெரியாது, பட் இட் ஹேப்பன்ஸ். அதனால காட்டன்றது வந்து உங்களுக்கு உடுத்திக்கிறது கஷ்டமாக இருக்குன்னா அது காட்டன் பார்க்கணும், மிக்ஸ் பார்க்கணும். பட் ப்ராப்பர் காட்டன் வந்து உங்களுக்கு நல்லாவே பொருந்தி ஒரு வாட்டி கட்டிட்டிங்கன்னா அது அப்படியே நிற்கும். பாருங்கள், டீச்சர்ஸ்லாம் அப்படியே நிற்கும், நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். ஓகே. ஆக்சுவலாக இவ்வளோ டீட்டெயிலிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்பொழுது தான் தெரியுது. மினிமல் வெர்சஸ் ஹெவி. மினிமல். வை? மினிமல் அகெயின் லைக் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து இந்த ஆள் பாதி ஆடை பாதி அதை வந்து நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். நாம் எப்படியான பர்சன் அப்படின்றத நம்ம ஆடைகள் தான் நமக்கு வந்து நாம் பேசுறதுக்கு முன்னாடியே நம்மளை பார்க்குறவங்களுக்கு சொல்லும். சாஃப்ட் ஸ்போக்கனா இல்லை ரொம்ப அடாவடியா இல்லை இவங்க எப்படி நேர்மையானவங்களா எப்படி அப்படிங்கிறத நம்மளோட அவுட்ஃபிட் கண்டிப்பாக நமக்கு பேசுறதுக்கு முன்னாடியே அது நமக்கு காமிச்சு கொடுத்துரும் மக்களுக்கு. ரொம்ப ஹெவியாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டோம் வச்சுக்கோங்க, அக்கேஷனுக்கு ஓகே. ஒரு வெட்டிங் இருக்குன்னா கண்டிப்பாக எல்லா ஜுவல்ஸும் போட்டுக்கணும், பெருசாக ட்ரெஸ் பண்ணி அதையே நான் எல்லா நாளும் கேரி பண்ண முடியாது. பட் மினிமல்ன்றது வந்து எல்லா நாளுக்கும் சூட் ஆகிற ஒன்று, கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒன்று. அதனால ஃபேவரட் சாரி கலர் இதை உங்ககிட்ட கேட்கலாமா? ஒயிட். ஒயிட். அவ்வளோ கலர்ஸ் இருந்தாலும் ஒயிட். ஓகே. ஏன் மேம் ஒயிட் திடீர்னு? ஒயிட் நீங்கள் கேட்ட மாதிரி எல்லாருக்கும் பொருந்துமான்னா ரொம்ப டார்க் ஸ்கின்லாம் யோசிப்பாங்க ஒயிட் எனக்கு பொருந்தாது. பட் ஆப்வியஸாக பொருந்தும். ஒயிட் வந்து ஒரு பியோர் ஹார்ட்டோட ரிஃப்ளெக்ஷன். அது ஒயிட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்கறதுக்கு பிடிக்கும். ஓகே. காஃபி ஆர் டீ? காஃபி. எங்கள் காஃபி லவர். எஸ். ஓகே. ரொம்ப ப்ரெஷராக இருக்கும்போது காஃபி குடிப்பீங்களா? காலையில் காஃபி குடித்தாதான் நான் வந்து அடுத்த வேலையை செய்வேன் அந்த மாதிரி. அண்ட் எஸ், எப்போல்லாம் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இல்லை டயர்டாக இருக்குமோ காஃபி. சல்வார் ஆர் சாரி? சாரி. ஓகே மேம். இப்போ வரக்கூடிய பிஸ்னஸ்க்குள்ளே வரவங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய கடைசி அட்வைஸ் முடிச்சுக்கலாம். அட்வைஸ் அதான், பணம் பண்ணணும்னு உள்ளே வந்துடாதீங்க. உங்கள் சேர்த்து வச்ச பணத்தையும் சீக்கிரமாக எழுந்துருவீங்க. பட் ப்ராக்ரஸ்ங்கிறது ஸ்லோவாக தான் கண்டிப்பாக இருக்கும். பட் இதில் தான் நீங்கள் நிற்க போகிறீங்கன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னீங்கன்னா கண்டிப்பாக உள்ளே வந்து அந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஜெயிக்கலாம். ஓகே. ஃபைனல் கொஸ்டின் மேம், மெட்ராஸ் சாரீஸ் இந்த பேர் வைக்கிறதுக்கு ரீசன் என்ன? நைஸ் கொஸ்டின். ஆக்சுவலாக என் பையனுக்கு தான் வந்து மெட்ராஸ் வந்து அவன் இப்படி பிளட்டுக்குள்ளே இருக்குது அந்த மாதிரி பையன். ஸோ ஹி டிட் இஸ் எம்எஸ் இன் யூஎஸில் வேலை செய்ய முடியாமல் இங்கே திருப்பி வந்தாச்சு. ஓகே. ஸோ அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து இந்த ஊர் பிடிக்கும். நாங்கள் வந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிகிட்ருக்கோம் என்ன பிராண்டுக்கு பேர் வைக்கலாம் அப்படின்ட்டு. தென் ஐ செட் நான் ஒரு பொட்டிக், இந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பொட்டிக்னு வரும். பொட்டிக்கு என்னென்னா ஒரு சிங்கிள் டிசைனர் சாரீஸ் விற்கணும், ஒரு யூனிக் சாரீஸ் விற்கணும், அதுதான் பொட்டிக். ஆக்சுவலாக நார்மலாக எல்லாரும் பொட்டிக் வச்சுக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டே வந்து நான் சொல்லிட்டேன் நோ, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. பட் என் பேரோ அம்மா பேரோ இதெல்லாம் உள்ளே வரக்கூடாது, இட்ஸ் அ பிராண்ட். அப்படி இருக்கணும் நிறைய யோசிக்கும் போது தான் கனெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ்.
ஒரு எமோஷன் இருக்குது, ஒரு விண்டேஜ் ஃபீல் இருக்குது. ஸோ இது வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதான் நம்ம அடையாளம். இதுதான் நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. நான் வந்து திண்டிவனம் என்னோட ஊர். ஸ்கூலிங் வரைக்கும் அங்கே தான் இருந்தேன். சென்னைக்கு அப்புறம் காலேஜுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் இங்கே செட்டில் ஆகிட்டேன். ஸோ இட் கேவ் மீ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான் இங்கே இருந்தால் உலகம் ஃபுல்லாக சுற்றிருக்கேன். ஸோ சென்னை அப்படின்ற மெட்ராஸ். நான் என்ன விற்க போகிறேன்? சாரீஸ் தான். என்னோட ஐடியா வேறு எதுவுமே கிடையாது. சாரீஸ் தான். என்ன எனக்கு தெரியுமோ அதான் நான் பண்ண போகிறேன். ஸோ மெட்ராஸ் சாரீஸ் அப்படி தான் பிறந்துச்சு. பட் இட் ஈஸிலி கனெக்டட். ரொம்ப பேரோட இது ஈஸியாக கனெக்ட் ஆச்சு. ஸோ அதனால மெட்ராஸ் சாரீஸ். ஸோ இப்போ என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நிறைய பேர் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து மெட்ராஸுங்கிறது மாற்றிட்டாங்க பேர். பட் நிறைய திட்டுறவங்க தான் இருப்பாங்க. பட் இவ்வளோ விஷயங்களை நீங்கள் சொல்வீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அதுக்காகவே வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். ஸோ இது இன்னும் நிறைய பிராண்டாக வந்து கிரியேட் ஆக்கி இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் சைட்லேருந்து நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம். தேங்க்யூ ஸோ மச்மா ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இட் வாஸ் லைக் ஒண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய விஷயம் வந்து ஈஸியாக என்னால் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க முடிஞ்சுது. இதை தாண்டி மெட்ராஸ் சாரீஸ் இன்னும் நிறைய ஃப்யூச்சரில் பண்ணும். வில் மீட் அகைன். ஓகே மேம், டெஃபினெட்லி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நிறைய விஷயங்களை என் கூட ஷேர் பண்ணிங்க. இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனிங் ஆஃப் தீபிகா வெங்கடேஷ்.